எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் விசேஷம். இந்த கோவிலில் மட்டும் புரட்டாசி மாதம்தான் அன்னாபிஷேகம் கொண்டாடுறாங்க. அதனால் அது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருது. இங்குள்ள சிவபெருமான் தர்மேஸ்வரங்கிறதுனால நம்ம இவரை வழிபடும்போது நமக்கு தர்மம் செய்கிற எண்ணம் அதிகமாக உண்டாகும். அதே மாதிரி யாராவது அதர்மம் செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம சுவாமிக்கிட்ட வேண்டிக்கும் போது அதர்மம் செஞ்சவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கான நீதி கண்டிப்பாக சுவாமி வாங்கி கொடுப்பாரு. இங்கே சிவபெருமான் கிட்ட நீதி தழைக்கிறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டவும் தர்மேஸ்வரரை வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி கேள்விகளில் கலைகளில் சிறந்து விளங்க அம்பிகையையும் சதுர்வேத விநாயகரையும் வழிபாடு செய்கிறாங்க. நம்ம எதாவது பிரார்த்தனை வச்சு வேண்டி அதை நிறைவேறிச்சுன்னா இங்குள்ள சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் அணிவிச்சு அவங்களோட நேர்த்தி கடனை அவங்க நிறைவேற்றுறாங்க. இங்குள்ள சிற்பக்கலைகள் தான் இந்த கோவிலில் பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அமைதியாகவும் இருக்குது.